சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் மீம்ஸில் அதிகமாக பார்க்குற முகம் எதுன்னா அது நம்ம வைகை புயல் வடிவேலோட முகம்தான். ஆனால் அவருக்கு அப்புறமா இந்த முகத்தை தான் அதிக அளவு மீம்ஸில் பார்த்துருப்பீங்க. சரி, யார் இந்த மனிதர், எப்படி இவர் இந்த அளவுக்கு பிரபலமானார், காமெடி பீஸான இவரோட தலை சுட்ட வைக்கும் சொத்து மதிப்பு என்ன, இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் ஜி ஃப்ரம் ஜி இன்ஃபோ தமிழ். பாப்பாவ் அப்படின்னு அறியப்படுற இந்த பிரபல நகைச்சுவை நடிகரோட உண்மையான பெயர் ஒசிதா இஹன். இவர் ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நைஜீரியாவில் 1982 பிப்ரவரி 20 பிறந்திருக்காரு. இவரோட வயது 38. என்னடா இது, பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? பாக்குறதுக்கு 10 வயசு ஸ்கூல் பையன் போல இருக்கா, இவனுக்கு 38 வயசாச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உண்மையை சொல்ல போனா அவரோட குள்ளத்தன்மை தான் அவரை பாக்குற எல்லாருக்கும் அவர் ஒரு சின்ன பையனை போல தோண காரணம். சின்ன வயசுலயே நடிப்பு மேல இருந்த ஆர்வத்தால லோகோஸ் நாடக பல்கலைக்கழகத்துல சேர்ந்து நடிப்புக்கான பட்டத்தையும் வாங்கினாரு. சரி, பட்டம் வாங்கியாச்சு, இனிமே திரைப்படங்கள்ல நடிச்சு ஹீரோ ஆகிடலாம் அப்படின்னு நினைச்ச ஒசிதா இஹனுக்கு ஏமாற்றம் தான் பரிசா கிடைச்சது. அதுக்கு காரணம் 20 வயது ஆன பிறகு அவரோட குரலும் உடலமைப்பும் சின்ன குழந்தைகளை போல இருந்ததுதான். என்னதான் தனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டாலும் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு கிடைக்கிற சின்ன சின்ன வேடங்கள்ல நடிக்க தொடங்கினாரு. பெரும்பாலான திரைப்படங்கள்ல குழந்தை கேரக்டராகவே நடிச்சிட்டு வந்தாரு. பலரோட கேலிகளை இன்னல்களை தாங்கி நடிச்சிட்டு இருந்த ஒசிதா இஹனோட வாழ்க்கையில திருப்பு முனியா அமைந்த திரைப்படம் தான் 2003 அவர் நடிச்ச அஹினா உக்கா அப்படிங்கிற திரைப்படம். அதுல ஒசிதா இஹன் பாவ் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சு அசத்தி இருக்காரு. ஒரு திரைப்படத்தை பாக்குறதுக்கு மொழி முக்கியமில்ல அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த அஹினா உக்வா திரைப்படம். எந்த மொழி பேசுறவங்களுக்கு ஈஸியா புரியுற வகையில தன்னோட பாடி லாங்குவேஜாலேயே நடிச்சு அசத்தி இருப்பாரு ஒசிதா இஹம். இவரோட உண்மையான பேர் தெரியாத பலரும் பாவ் அப்படின்னு தான் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த பாவ் கேரக்டர் பிரபலமாச்சு. 2007 ஆஸ்கார் விருதுக்கு இணைய ஆப்பிரிக்க திரைத்துறையால வழங்கப்படும் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றாரு. அது மட்டும் இல்ல, நைஜீரியாவின் மோஸ்ட் வாண்டட் ஆக்டர் பட்டியல்ல முதலிடத்துல இருக்காரு. 2015 நைஜீரிய அரசின் உயரிய விருதான தேசிய விருதையும் பெற்றாரு. இந்த விருது அவ்வளவு சுலபமா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நாட்டோட பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. 150 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிற ஒசிதாவோட சொத்து மதிப்பு $3.5 மில்லியன். நடிப்பது மட்டும் இவரோட முக்கிய தொழில் கிடையாது. ரியல் எஸ்டேட், சிறுவணிக நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு பல்வேறு துறைகள்ல பணியாற்றிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஒசிதா ஒரு சிறந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். தன்னை போல குறைவுள்ளவங்களை சந்தித்து அவர்களோட வாழ்க்கையை மேம்படணும் அப்படிங்கிற நல்ல மனம் கொண்டவர் தான் இந்த ஒசிதா இஹம். குறைன்னு சொல்லக்கூடியது உடம்புல தான், மனதுல கிடையாது அப்படின்னு தன்னம்பிக்கையால உயர்ந்த ஒசிதா இஹம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் இது போல ஒரு புதிய தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.